அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஆக்சுவலா டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இது. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம எதுக்குள்ள உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் போற ஒரு பெரிய போட்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஜென்ரலா வந்து அது நம்ம போட்குள்ளேயே வர முடியாது. பட் ஆனா இவங்க வந்து ரொம்ப இங்க கேரளால ஆக்சுவலா இது என்ன ஏரியான்னா பட்டணம், அந்த ஃபிஷ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்மள வந்து போட்டோ எடுத்துக்கோ இல்ல வந்து போட்டை தொட்டு பார்க்கலாம் முடிஞ்சிச்சு. வேற மாதிரி இருக்கு. சோ நம்ம ஜஸ்ட் வந்து வீடியோ போட்டோ எடுக்காம இதோட ஃபுல் டீடைல் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த போட்டோட மெம்பர் நம்ம கூட இருக்காங்க. ஆனா உங்க பேரு எத்தனை வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? 20 வருஷத்துக்கு மேல. பொதுவா வந்து கரையில இருக்க எங்களுக்கு வந்து இதோட மொத்த உழைப்பு தெரியாது. சோ ஒரு மீனவனா நீங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போய் திருப்பி கடலுக்கு வர்றதுக்குள்ள என்ன மாதிரி நீங்க உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க அண்ட் எப்படி இருக்கும் அது மொத்தமா? காத்து கடல் எல்லாம் கஷ்டம் எங்களுக்கு. போயிட்டு நாங்க ஒரு மாசம் கிடக்கும். பொதுவாவே ஒரு மாசம் உள்ள இருப்பீங்க. அப்போ சப்போஸ் வந்து புயல் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது தெரியும். இப்ப எல்லாம் சேட்டலைட் போன் வந்துருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிடுவீங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இவங்களோட மொத்த இந்த சின்ன ஒரு ஸ்பேஸ்ல தான் இவங்க மொத்த பேருமே தூங்குறது, வண்டி ஓட்டுறதுல இருந்து எல்லாமே. அண்ட் வெளியில வந்து பாத்தீங்கன்னா பிஷிங் பண்ணிட்டு அந்த பிஷ்கான ஸ்டோரேஜ் எல்லாம் தனியா வச்சிருக்காங்க. அது முடிஞ்சா நம்ம வீடியோல பாக்கலாம். மொத்தமா எத்தனை பேர் போவீங்க நான் இங்க இந்த கடலுக்கு? 12 இருந்து 13 பேர். அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது எல்லாம் அரிசி எல்லாம் சாமான் எல்லாம் எடுத்துருக்காங்க. சூப்பருங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டை விட்டு போனோம்னே ஒரு 30 நாள் வெளியில இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 10-12 பேர் தான் ஒரு ஃபேமிலியாவே மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா டிவி வச்சிருக்காங்க, உள்ள வந்து கிச்சன் தனியா வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு தொழிலும் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அந்த வீட்டோட ஃபீலோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 30 நாள் அவங்க போயிட்டு வர்றதுன்றது வந்து கடவுளோட ஒரு பிளெஸிங்ஸ் தான் இல்லையா? நம்ம போறோம் திரும்பி வரோன்றது கடவுளோட பிளெஸிங்ஸ் தான். தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும். பட் ஆனா இந்த மீனவர் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மனசு பிடிச்சி போய் அதை இறங்கி பண்ணும்போதுதான் இதுக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒரு கடலுக்குள்ள போயிட்டு வர்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பெரிய இப்ப நேவி ஷிப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பும் இல்ல அந்த ஷிப்கான கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட போட்டுன்றது அது ஒரு தனி திறமை வேணும். அவ்வளவு ஈஸியா வந்து இதுல யாருமே வந்து இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கனால என்னால இவங்களுக்குள்ள போயிட்டு ஒரு 30 நாள் இருந்துட்டு அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது. நமக்கு கிடைக்கிற அந்த மீன்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. அந்த 10-15 பேரோட உழைப்பு. சோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. இப்ப அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் சிலது இருக்கும், அதை வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். பட் என்னால என்ன வீடியோ எடுக்க முடியுமோ அதை மட்டும் இந்த வீடியோல காட்டுறேன். பாருங்க ஒரு போட், அது 30 நாள் வாழ்ற போட் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பாக்கலாம். சோ இதுதான் போட்டோட மெயின் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கியர், ஸ்டேரிங், அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வியூ, இந்த தரமான வியூ இதுதான் மாஸ். ஸோ சான்ஸே இல்லை பாருங்க. எப்பா உள்ள போறோம், தொட்டு கொடுத்துருக்கலாம். அடடா ஐஸ் போட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனா வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் இருக்குங்க. சான்ஸே இல்லை. நான் போட்டுக்குள்ள அந்த ஃபிஷ் ஸ்டோரேஜ்ல இருக்கேன். இப்ப காலெல்லாம் செருப்பு போடாம வந்திருக்கேன். அப்படியே இதுவா இருக்கு. ஐயோ சான்ஸ் இல்லைங்க. ஃபிஷ் எப்படி வந்து இவங்க இதுக்குள்ள வரணும்னா வெறும் காலோடலாம் வர முடியாது ஆக்சுவலா. ஆனா நம்ம ஆரோ கலர்ல வெறும் காலோட வந்திருக்கோம். ஏன்னா அவங்களோட தொழில் அதை நம்ம மதிக்கணும் அப்படின்ட்டு. ஐயோ வா, காலு சில்லு இருக்கு. ஸோ எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் பண்ணி சூப்பரா இருக்குங்க. எவ்வளோ ஐஸ் இவங்க எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணணும்ல. ஸோ எவ்வளோ வலைகள் வச்சிருக்காங்க பாருங்க. ஓ மை குட்னஸ். இதெல்லாம் திரும்பி வர வாய்ப்பே கிடைக்க சான்ஸே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ மொத்தமா மீன் ஃபுல்லா டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 2 ஆங்கிள் மாதிரி தெரியும். ஸோ பலகை இருக்கு உள்ள ஃபுல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஐஸ் எதுவும் வந்து உருகிடக்கூடாதுன்றதுக்காக. சூப்பருங்க.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு ஃபிஷ்ஷிங் அவங்க வந்து எவ்வளோ ஒரு பெரிய போராட்டமாக இருக்குன்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விஷயங்கள் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் நல்ல மரியாதை கொடுங்க. அண்ட் அவங்களெல்லாம் பாராட்டவே செய்யலாம் இந்த மாதிரி வந்து இறங்கி போய் ஒரு தொழில் செய்கிறதுக்கு. ஸோ டேக் கேர், பாய்.